ஜனவரி 23 வெள்ளிக்கிழமை. இருதயத்தின் நினைவு. அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். நீதிமொழிகள் 23:7. ஒரு மனிதனின் இருதயத்தின் நினைவுகள், வாயின் வார்த்தைகள், கரங்களின் கிரியைகள் ஆகிய மூன்றும்தான் அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நிர்ணயிக்கின்றன. வேறானது பரிசுத்தமுள்ளதாயிருந்தால்தான் செடியும் பரிசுத்தமுள்ளதாயிருக்கும். செடிகள் பரிசுத்தமுள்ளதாயிருந்தால்தான் அவற்றின் கனிகளும் பரிசுத்தமுள்ளதாயிருக்கும். இருதயத்தின் நினைவுகள்தான் சொற்களை கொண்டு வருகின்றன. பின்பு சொற்களே செயல்களாய் மாறுகின்றன. தேவ பிள்ளைகள் தங்களுடைய இருதயத்தின் நினைவுகளில் கூட ஜாக்கிரதையாயிருக்க வேண்டும். வேதம் சொல்கிறது, எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாயிருக்கிறோம். 2 கொரிந்தியர் 10:5. சிந்தனையில் ஜெயம் கொள்கிற எவனும் தன் வாழ்க்கையை பரிசுத்தத்துடன் பாதுகாத்துக் கொள்வான். கர்த்தர் உங்களுடைய சிந்தனைகளை தூரத்திலிருந்தே அறிந்து விடுகிறார். அவருடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமில்லை. இயேசுவின் நாட்களில் பரிசேயர், சதுசேயர், வேதபாரகர் என்பவர்களுடைய நினைவுகளை அவர் அறிந்தவராயிருந்தார். நீங்கள் உங்கள் இருதயங்களில் பொல்லாதவைகளை சிந்திக்கிறது என்ன என்று கேட்டார். மத்தேயு 9:4. அதுபோலவே நோவாவின் நாட்களில் மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டார். ஆதியாகமம் 6:5. ஆகவே உங்கள் எண்ணங்களை குறித்து அதிக ஜாக்கிரதையாயிருங்கள். எனக்கு தெரிந்த ஒரு சகோதரின் எண்ணங்களில் சாத்தான் ஊடுருவினான். நீ தற்கொலை செய்துதான் மரிப்பாய் என்று திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தான். அவள் அந்த எண்ணத்தை கொண்டு வந்த சத்துருவை கடிந்து கொள்ளவில்லை. இயேசுவின் இரத்த கோட்டைக்குள் தன்னை மறைத்துக் கொள்ளவில்லை. எனவே அவருக்குள் அந்த தற்கொலை எண்ணம் நாளுக்கு நாள் வலுக்க ஆரம்பித்தது. அவள் தனது கணவரிடமும் நான் தற்கொலை செய்துதான் மரிக்கப் போகிறேன் என்று பேச ஆரம்பித்தாள். அவரும் அந்த வார்த்தைகளுக்காக அவளை கடிந்து கொள்ளவில்லை. அந்தோ பரிதாபம்! ஒரு நாள் அவளுடைய கணவன் வேலைக்கு போயிருந்த போது அந்த சகோதரி தன்மேல் எண்ணெயை ஊற்றி தீ வைத்துக் கொண்டு மரித்து போனார். இன்றைக்கு அநேகர் சிந்தனையில் பாவ இன்பங்களை கற்பனை செய்து பார்க்கிறார்கள். திரைப்படங்களை பார்த்துவிட்டு தீய உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்கிறார்கள். சந்தர்ப்பம் கிடைக்கும்போது துணிகரமாய் பாவ செயல்களில் விழுகிறார்கள். பிறகு ஐயோ, பாவம் செய்து விட்டேனே என்று புலம்பி அழுகிறார்கள். ஒரு மனிதன் ஒரு பாவத்தை செயலில் கொண்டு வருவதற்கு முன்பே அதை தன் இருதயத்தின் சிந்தனையில் செய்து முடித்து விடுகிறான். பின்புதான் அவன் தன் இருதயத்தில் உருவாக்கினதை செயலில் கொண்டு வருகிறான். தேவ பிள்ளைகளே, உங்கள் எண்ணங்களுக்கும் சிந்தனைகளுக்கும் காவல் வையுங்கள். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். யாக்கோபு 1:13-14.